டிவிக்கு தன்னுடைய சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிடும் என்கின்ற அச்சம் அதிகமாக தலையில ஏறி பித்து பிடித்து நிற்குது. நியாயப்படி தர்மப்படி ஆரம்ப காலத்திலிருந்து எது நடந்து கொண்டிருந்ததோ அதை நடத்துங்கள். இடையில வந்ததை நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல வந்து நாளை கடவு பண்ணிட்டு ஒருத்தன் போயிடும். ஒரே ஒரு விஷயத்துல சொல்லுங்க, தமிழ்நாட்டில் வந்து இரு சமூகங்கள் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்லிட்டு சகோதரி கனிமொழி அவர்கள் தமிழகத்துல எத்தனை ஜில்லாவில எத்தனை தாலுகாவில இதே போல வந்து மைல்கள் நாட்டியிருக்காங்க அல்லது வந்து அடையாளங்கள் நாட்டியிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் கொடுக்க சொல்லுங்களா? இது வந்து மிக கேவலமான ஒரு விஷயம். அது தீபக்கல் என்று சொல்வது நம்மை பொறுத்த வரைக்கும் அது முருகனுடைய வடிவமாக நாங்கள் நினைக்கின்றோம். அதை வந்து இங்க நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பனைமரத்துல ஒரு ஏதோ ஒரு துண்டு கட்டி வச்சிருப்பாங்க, வஞ்சனை சாத்தி வச்சிருப்பாங்க. நீங்க போய் இடிச்சு பாருங்க, தொலைச்சிடுவாங்க. எப்படி அவங்க சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? சொன்னா மன்னிப்பு கேட்க வேண்டும். தகுதி இழந்து நிற்கக்கூடிய ஒரு அரசாங்கம், அதற்கு துணையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நான் அதை தெளிவா சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஜட்ஜை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்றீங்க. நீங்க முதல்ல உங்களை நம்பி இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தை சேர்ந்த மக்கள் இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை மிகவும் மதிக்கின்றார்கள். அவர்களுடைய வழிபாட்டு தெய்வம் இந்த முருகன். அதை கொச்சைப்படுத்துவதற்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்க முடியும்? சார், நீங்க வந்து நீதிமன்றத்தை வந்து இந்து கிறிஸ்தவ முஸ்லிம் என்று பார்க்க வேண்டாம். நீதிபதிகளை பிரித்து பார்க்க வேண்டாம். அவங்க நியாயமாக நடக்க வேண்டும். நாம் பேசுவது நீதிபதிகள் இந்துவுக்கு ஆதரவாக வர வேண்டும், தூணிலே விளக்கேற்றுவதற்கு துணையாக நிற்க வேண்டும். நான் கேட்கல. நியாயப்படி தர்மப்படி ஆரம்ப காலத்திலிருந்து எது நடந்து கொண்டிருந்ததோ அதை நடத்துங்கள். இடையில வந்ததை நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னாங்கன்னா உங்க வீட்டுல வந்து நாளை கடவு பண்ணிட்டு ஒருத்தன் போயிடும். மனைவிக்கு நகை, தாயாருக்கு நகை, சகோதரிக்கு நகை எடுத்துட்டு போயிடும், லட்சக்கணக்கான பணத்தை எடுத்துட்டு போயிடுவான். உங்க உரிமை விட்டு போச்சுதான் நகையெல்லாம் பண்ண உடனே கிளைம் பண்றீங்களா? பழையபடி அது கிடைக்கலன்னு உயிரே போன போல நினைக்கிறீங்கல்ல? அதே போலதான் ஒவ்வொரு ஹிந்துவும் நினைப்பான், இந்த முருகன் குண்டத்தில் தீபம் ஏற்றுவது எங்களுடைய கடமை. யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலங்க சார். இப்ப அவங்களுக்கு டிவிக்கு தன்னுடைய சிறுபான்மை வாக்குகளை பெற்றுவிடும் என்கின்ற அச்சம் அதிகமாக தலையில ஏறி பித்து பிடித்து நிற்குது. இந்த சிறுபான்மை ஓட்டுகளை தக்க வைப்பதற்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை ஆட்சி, அதிகாரம், அது மட்டும்தான். யார் எப்படி போட்டு போனாலும் அவங்க அதை பற்றி கவலை விட மாட்டாங்க. சட்டத்தினுடைய என்னை பொறுத்த வரைக்கும் உச்சத்தில் எதெல்லாம் உண்டோ அது அனைத்தையும் தொட்டு பார்ப்பது நம்முடைய கடமை. அது நம்முடைய கடமை. அது முழுமையாக மறுக்கப்படும் போது புரட்சி வெடிப்பது தவிர்க்க முடியாத ஒன்று. முத நாள் உங்களுக்கு சாப்பாடு தரவ பட்டினி போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் சாப்பாடு தர விட இருக்குதான். அப்படி பார்த்தாச்சுன்னு சொன்னா ஒரு விஷயமும் நடக்க முடியாது. நம்ம மாவட்டத்துல பல மத திருவிழாக்கள் நடந்துகிட்டு இருக்கு.
ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க வந்து அதை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆளுநருக்கு எதிரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு பேசுறாங்க. இதே நேயத்துல மதுரை வந்து ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல திமுக அரசுக்கு என்ன தயக்கம்? ஆளுநருக்கு எதிரான ஆளுநருக்கு எதிராக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றாங்க. இதுவே ஒரு மதுரை ஹைகோர்ட்ல இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தயங்குறாங்க? சார் ஒரே விஷயம் தான் சார், ஓட்டு 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 பிச்சை. ஓட்டுக்காண்டி இந்த மாதிரியான விஷயங்களை நாளைக்கு வந்து கலவரத்தை உண்டாக்கி முஸ்லீம்கள் தரப்புல ஒரு 30 பேர், இந்துக்கள் தரப்புல ஒரு 30 பேர், கிறிஸ்தவன் தரப்புல ஒரு 30 பேர் செத்தாங்கன்னு சொன்னாச்சுன்னா இதுல மகிழ்ச்சி அடையக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமாக மட்டும்தான் இருக்க முடியும். வேற யாரும் செய்ய மாட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அதனாலதான் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு கிடையாது சார். எங்கள்கிட்ட போதுமான போலீஸ் இல்லை, இவ்வளவு போலீஸ் இருக்குது, இதை வச்சுட்டு எங்களால பண்ண முடியாது. ஆடப்பெரியவங்க இருந்து சங்கத்தை கொடுத்து ஆடணும். அப்ப இவங்க திறமையற்றவர்கள். எந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அவ்வளவு போலீஸ் அனுப்பல. தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் அல்லது போலீஸ்காரங்க போறாங்க, முடிச்சுட்டு வராங்க. திருப்பரங்குன்றம் எத்தனை வருஷமா நடந்துட்டு கூடிய ஒரு பிரச்சனை. போன சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தி இருக்கிறாங்க. பிரச்சனைகள் வந்திருக்குது. இதை எதிர்பார்க்க வேண்டாமா? என்னங்க பண்ணாங்க? ஒரு விஷயத்துல சொல்லுங்க, தமிழ்நாட்டுல வந்து இரு சமூகங்கள் இடையே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் சார்பில் பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் மட்டும் நான் சொல்ல, ஏதாவது ஒரு விஷயத்துல சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.